இப்படி இப்படி இந்த எப்படி ப்ரோ? வெல்கம் முத்து ப்ரோ. தேங்க்யூ ஜீவா, தேங்க்யூ. சொன்ன மாதிரியே வெளியே போயிட்டாங்க. ஆமாம் ப்ரோ. ஆனால் ஜீவாவுக்கு உள்ளூர ஒரே ஒரு வருத்தம் தான். ஏன் ப்ரோ, என்ன வருத்தம்? இல்லை, ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தார். ரிவ்யூ பண்றவங்க 2 பேரை வீட்டுக்குள்ள அனுப்பியிருக்காங்களே, ஆனால் 2 பேரும் இப்போ வெளியே அனுப்பிட்டாங்களேன்றதுனால முத வாரத்தில் ப்ரோ ரிவ்யூவா பண்றீங்க, நீங்க எவ்வளவு நேரம் உள்ள தாக்கு பிடிக்கிறீங்க பாப்போமா அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிட்டாங்க முத வாரத்திலேயே. அதாவது நாமினேஷனுக்கு இதான. ஆனால் ஒரு பாயிண்ட்ல விஜய் சேதுபதி ஸ்ட்ராங்காக நின்னாரு, நாகப்பிரியாவும் ஸ்ட்ராங்காக நின்னாங்க. நான் வந்து சும்மா இல்லை, ஆடினேன், பாடினேன், டான்ஸ் ஆடினேன், நிறையா பண்ணேன். அதுக்கு அந்த சேனலில் வேற ஷோக்கு போயிருக்கணும், அவங்க தப்பான ஷோக்கு வந்துட்டாங்க. இல்லை ப்ரோ, விஜய் சேதுபதி அந்த பாயிண்ட்டை நம்பினார். இவங்க வந்து ஆக்டிவாக இருந்திருக்காங்க, உங்களுக்கான மேடை வந்து நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையாக விஜய் சேதுபதி பேசியிருந்தார். அது நீங்கள் அக்ரி பண்ணுறீங்களா? அவங்க அந்த மாதிரியான செயல்கள் பண்ணாங்களா? இல்லை, இருந்தாங்களே வீட்டில். ஐ மீன் அவங்களோட ப்ரெசன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சுல்ல. இல்லாமல் வந்து இன்விசிபிளாக 2-3 பேர் இருந்தாங்கன்றப்போ இவங்க அட்லீஸ்ட் இருந்தது தெரிஞ்சு. ஆனால் பண்ணுற ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் நமக்கு பார்க்கறதுக்கு சற்றே கோபமாக தான் ரட்சகன் மூமெண்ட் ஏற்படுத்துற மாதிரி இருந்தாலும் அது பிடிக்கிறதுக்கு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஆப்வியஸ்லி வெளியே போகிற மக்கள் சொல்லியாச்சுன்றப்போ அவ்வளோதான் ஏற்றுக்கு தானே ஆகணும். ஓகே. அந்த பாஸ் மார்க்லாம் எப்படி ரசிச்சிங்க நீங்கள், அந்த எவிக்ஷன் ப்ராசஸ்ன்றதை? பாஸ் மார்க்கா நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கிளாஸ் ரூம் அப்படின்றதுனால நல்லா இருந்துச்சு, எல்லாரும் போய் செக் பண்ணாங்க. அது பார்க்கும்போது வர்ஷினியோட முகத்தை நீங்கள் பார்த்தீங்களா? இல்லை மச்சான், பார்த்துருக்கணும் ப்ரோ. நல்ல வேலை கத்தி நம்ம பக்கம் திரும்பல அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தோட தான் பார்த்துருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு பயங்கரமான பயம் இருந்துச்சு, இந்த வாரம் நம்ம தான் வெளில போகிறோம் நிறைய சான்ஸ். இந்த வாரம் நாகப்பிரியா வெளில போனது அவங்களுக்கே ஒரு ஷாக் அப்படின்னு சொல்லலாம். அவங்களே அவங்க பேர் நாகப்பிரியான்னு சொல்றது கம்ஃபர்டபுளா இல்லைன்னு ரியான்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன நீங்கள் அப்போ ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க ப்ரோ? இல்லை ப்ரோ, எனக்கு வந்து செட் ஆயிருச்சு ப்ரோ. நாகப்பிரியா அப்படின்றது வந்து ரியா அப்படின்றது வரமாட்டது, நாகப்பிரியா எனக்கு செட் ஆயிருச்சு. சரி மச்சான், ஓகேடா. பட் அவருக்கு என்ன வருத்தம்னா, இப்போ இவங்க போயிட்டாங்களே, சாச்சனா போலேன்ற ஒரு வருத்தம் உள்ளூரே இருக்கு. சரி, நீங்கள் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். அதெல்லாம் ஓகே போயிடுவாங்க, நானும் அனுப்புகிறேன். பட் வேற என்னெல்லாம் நீங்கள் ரசிச்சிங்க அவங்களோட பெர்ஃபார்மன்ஸில்? யார்? நாகப்பிரியா பெர்ஃபார்மன்ஸில் பெருசாக எதுவுமே பண்ணல ப்ரோ. அவங்க அந்த கண்ணாடி முன்னாடி பேசிட்டு இருந்தாங்க. ஆமாம், அது பார்க்கறதுக்கு ஃபன்னாக இருந்துச்சு. நிச்சயமா. அண்ட் கடைசியில் ஐ டோன்ட் டிசர்வ் திஸ் அப்படின்னாங்களே, அது வந்து அவங்களோட பர்சனல் மனக்குமுறல் தான். பட் ஜனங்க சொல்லிட்டாங்கல்ல, யூ டோன்ட் டிசர்வ் திஸ் பிளேஸ் அப்படின்ற மாதிரி. இருக்கிறவங்களில் அவங்க வந்து அவ்வளோ நல்லா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஏற்றுக்கு தான் ஆகணும். சரி, இவங்களுக்கே ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆயிடுச்சு போல். பயங்கரமாக அழுதுட்டு வீட்டுக்கு வெளியில் போயிருக்கிறாங்க. வீட்டில் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து சோகமாக தான் இருக்கிறாங்க. அவங்க வெளில போயிருக்கிறாங்க, போயிட்டு ஒரு 5-10 நிமிஷம் தான் ப்ரோ இருக்கும். 5 ஸ்டார் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க ப்ரோ. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல். மச்சான், ரியலாக ஷூட்டிங்கில் வந்து மேபி கொஞ்சம் நேரம் அதை எடுத்துருக்கலாம். பட் 5 ஸ்டார் கொடுங்கன்னு கேட்டது, அதுக்கப்புறம் வீடு மாறுறதுக்கு இந்த மாதிரி ஒருத்தங்க வெளியே 5 ஸ்டார் வந்து 1 மணி நேரம் கழிச்சு கேட்கலாமா, 2 மணி நேரம் கழிச்சு கேட்கலாமா? இந்த மாதிரி ஒரு துக்க சம்பவம் நடந்ததுக்கப்புறம். இல்லை, துக்க சம்பவம்னா வேற யாராவது வீட்டிலே ரெகுலராக 6 வாரம் இருந்து போயிருந்தாங்கன்னா மேபி கொஞ்சம் வருத்தமாக இருந்திருப்பாங்க. ரியா போனது அவங்களோட பர்சனல் கனெக்ட் பெருசாக யாரோடையும் வந்த மாதிரி தெரியல. விஜய் சேதுபதி உள்ள போய் எல்லாரையும் பார்க்கணுமா, ஏன்னா அவருக்கே வீட்டு கிளம்பணும்னு லேட் ஆகிட்டு இருந்துச்சு போல, பார்க்கணுமா, பார்த்தே ஆகணுமான்ற மாதிரி தான் கேட்டார். அவங்க ஆமாம் சார் பார்க்கணும் அப்படின்னு. ஏன்னா அவருக்கும் அந்த டவுட். வெளியே போகிறவங்கலாம் வாழ்த்து சொல்லிட்டு போக மாட்டாங்க, வன்மத்தை கட்டிட்டு தான் போவாங்க. இந்த ரியாவும் அதே கேட்டகரியை சேர்ந்தவங்களா, நம்ம பக்கம் குண்டு திரும்பிடும் அப்படின்றது. ஆனால் அவங்க வெளியே போனதை பற்றி பேசுறியே, அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. ரயன் வந்து வருத்தமா இருந்தாரு. ஜாக்லின் போய் ரியா போனதுக்கு நீ இவ்வளவு வருத்தப்படாதா அப்படின்னப்போ, நான் அதுக்கு வருத்தப்படலாமான்னு இவரு சொன்னாரு. இது வந்து வடிவேல் காமெடியில் வரும் தெரியுமா, நான் அப்பளை கட்ட காணாம போறதுக்கு தேடி அவர் விஜய் சேதுபதி பயங்கரமா டோசேஜ் வாங்கிட்டு உட்காந்துருக்காரு. அதனாலதான் சோகமா இருந்துட்டு கொஞ்சம் அழுதுட்டு இருக்காரு. இவங்க ஜாக்லின் நினைச்சிட்டாங்க, விடுமச்சான் ரியா போனா போறாங்க. அவங்களுக்கு சொல்லி பிராக்டிஸ் ஆயிடுச்சு. வார வாரம் யாராவது போனதுக்கு அப்புறம் இன்னொருத்தர் விடுமச்சான் சொல்லி அவங்க அதே டைலாக் அதே டெம்ப்ளேட் இங்கே போட்டு பார்த்தாங்க. பார்க்கறதுக்கு செம்ம சிரிப்பா இருந்துச்சு. ஆனா வெளியே அனுப்புனதுக்கு அந்த கடைசியில குறும்படத்துல கூட வந்துச்சு. அவங்க கேமராவை பார்த்து இது தப்புனா பிக் பாஸே தப்பு அப்படின்னாங்களே. என்னையே சொல்றியா நீ, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு வெளியே போயிட்டாங்க. ஸோ ஜனத்தொகை கொஞ்சம் கம்மியாயிருக்கு. இனிமேல் ரஞ்சித் வந்து அந்த சோபாவில் உட்காரான், தனியாக ஸ்டூல் போட்டு உட்காராம அந்த லிவிங் ரூம்ல விஜய் சேதுபதி கிடைச்சிருச்சாங்க. இன்னும் 2 பேர் போவாங்க. ஆனால் பார்த்தியா கேல்குலேஷன், இப்போ வந்து கரெக்டாக பாய்ஸ் டீம் இந்த இன்டர்சேஞ்ச் நடக்குது. ஆமாம். ஸோ 6 வாரம் இவங்க இந்த வீடு, 6 வாரம் அவங்க அந்த வீடு. அதுக்கப்புறம் இதுலேயே 12 வாரம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 1 வாரம் 1.5 வாரம் தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ள குடும்பம்லாம் உள்ள வர ஆரம்பிச்சிருவாங்க. கடைசி 5 பேர் இருப்பாங்கன்றப்ப எங்க வேணாலும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான். ஓகே ஓகே, இதெல்லாம் எதிர்பார்ப்பாரு ரஞ்சித் வந்து எல்லாத்தையுமே முடிஞ்சதுக்கு அப்புறம். இதெல்லாம் எதிர்பார்த்தேன் சார், இதெல்லாம் எதிர்பார்த்தேன் சார். இந்த சின்ன குழந்தைங்கலாம் இப்போ ஸ்கூல்ல ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணுறாங்க, போடா இதெல்லாம் நான் அப்பயே பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க தெரியுமா. அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் நான் இதை எதிர்பார்த்தேன், இன்னைக்கே அவர்கிட்ட கேட்டுருணும், சார் நீங்க அடுத்த வாரம் என்ன எதிர்பார்க்குறீங்க கேட்டு வச்சிடணும். ஏன்னா நடந்ததுக்கு அப்புறம் தான் அவர் சொல்லுவாரு. அன்றே கணித்தார் ரஞ்சித் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு விஷயம் போட்டுடலாம். நேற்றே கணித்தார்.
ப்ரோ நியூட்டன்ஸ் 4th law கேள்விப்பட்டிருக்கீங்களா? நியூட்டனே கேள்விப்பட்டதில்ல, நான் என்ன கேள்விப்படுறது. ஆனா புதுசா இருந்துச்சு. இந்த வாரம் நடந்த பல காமெடிகள்ல இது ஒரு பெரிய காமெடியா அந்த இருந்துச்சு. தீசிஸ் கொஞ்சம் எடுத்து விடுங்க. இல்ல தீசிஸ் என்னதுன்னா, நியூட்டனோட 3 லா உங்களுக்கு தெரியும், நீங்க ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. 4வது லா என்னதுன்னா, என்னோட ஆக்ஷன் அது ரியாக்ஷன், உங்களோட ரியாக்ஷன் அது ஆக்ஷன். செம்மையா இருக்குல்ல? இது யார் எழுதுனது ப்ரோ? சௌந்தர்யா எழுதுனது. சௌந்தர்யா இனம் நியூட்டன். ஆமாமா, சௌந்தர்யா நியூட்டன் எழுதுனது. அதாவது அவங்களோட ஆக்ஷன் என்னோட ரியாக்ஷன், என்னோட ரியாக்ஷன் மற்றவங்களோட ஆக்ஷன் அப்படின்னாங்களே. இது லைஃப்ல எங்கேயாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் மச்சான், நானும் பண்ணலான் இருக்கேன், நீயும் பண்ணிக்கோ. கண்டிப்பா பண்ணிடுறேன் ப்ரோ. ரிப்பீட் பண்ண, அது என்ன லா? அதர்ஸ் ஆக்ஷன் இஸ் ரியாக்ஷன், மை ஆக்ஷன் மை ரியாக்ஷன் இஸ் ஆக்ஷன். அவ்வளவுதான். இது கொஞ்சம் நான் மனப்பாடம் பண்ணிக்கிறேன் ப்ரோ. இது கொஞ்சம் லா அப்படின்றதுனால ஸ்கூல்லலாம் இதெல்லாம் சிலபஸ்ல சேர்க்கணும். சேர்த்துடலாம், பிரச்சனையே இல்லை. இப்போ என்னன்னா முழுக்க தவறு அப்படின்றது வந்து சௌந்தர்யா மேலதான். அவங்க வந்து யாருக்கும் மரியாதை கொடுக்காம ஒரு மாதிரியான ஆட்டிடியூட் காமிச்சிட்டு இருக்காங்க. இதுல சாச்சனா கிட்ட போய் தான் அட்வைஸ் போட்டுட்டு இருக்காங்க, மரியாதை கொடு அப்படின்ற மாதிரிலாம். அதுக்கு ஒரு பயங்கரமான டோசேஜ் வந்து நீங்க பேசி கொடுத்துட்டாங்க. இல்ல இப்ப வந்து அவங்களோட பிஆர் டீமுக்கு பெரிய வேலை இருக்கு. ஆனா கடைசியில அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சிம்பத்தி சேர்க்கிற மாதிரி கடைசியில அழுதுட்டாங்க. ஜெஃப்ரியும் போய் ரொம்ப ரொம்ப சமாதானப்படுத்த பார்த்தாருன்றப்போ அங்க வந்து மேபி கொஞ்சம் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த டயலாக் வந்துச்சு. இந்த நியூட்டனோட அடுத்த லா அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த உலகத்துக்கு. பட் அவங்களுக்கு வந்து மற்றவங்களாம் கத்துறாங்க, நான் கத்தலையே, நான் நல்லா இல்லைன்னு அப்படியே தானே சொல்கிறேன்றாங்க. பட் யாராலையும் பேச முடியாதுங்க அந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட. டென்ஷன் ஆகும். அதை அவங்க புரிஞ்சுக்கணும். விஜய் சேதுபதி சொல்கிறதுனால நான் புரிஞ்சுக்கிறேன், இவங்க சொல்கிறதுனால நான் புரிஞ்சுக்கலன்னு வேறு நடுவில் ஒன்று சொன்னாங்க பார்த்தீங்களா? பட் ஓகே, பிஆர்டி வேணால் இந்நேரம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம வீடியோ கீழே வந்துருவாங்க. சௌந்தர்யா புகழ் ஓங்குங்க ப்ரோ. இத்தனை வார ரிவ்யூவில் வந்து நம்ம தீபக்கோட டாமினன்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். அது அப்படியே ப்ரோக்ரஸ் ஆகிட்டே வருது பார்த்தியா மச்சான்? அவருக்கே ஒரு மிரட்டலை போட்டாரு பயங்கரமா. அவருக்கேனா? விஜய் சேதுபதிக்கு. ஆமா, அவர் வந்து எல்லாரையும் பேர் சொல்லி தான் கூப்பிடுறாரு. சில பேர் வாப்போன்னு கூட பேசுறாரு, உரிமை இருக்கு. ரஞ்சித் தீபக் 2 பேருக்கு மட்டும்தான் அவர் வந்து சார் கூப்பிடுவாரு. அதை வந்து கொஞ்சம் ஓவரா நீங்க இருங்க நீங்க பேசிக்கிட்டு இருக்கேன் சொன்னாரு. உங்களுக்கு புரிஞ்சல? இந்த மாதிரி தான் மிரட்டிட்டு இருக்கிறாரு. பட் ஓகே, அதாவது முழுக்க அந்த ஜாக்லின் தான் அந்த இடத்துல ஃபுல் டோஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. இவர் வந்து நான் வரும்னு எதிர்பார்த்தேன், அப்புறம் எதிர்பார்க்கல. 2 விஷயம் சொன்னார், ஆனா கடைசியில ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாரு. சரி, ஜாக்லின் சொல்லும் போது எனக்கு இன்னொரு விஷயம் வருது. அவங்களோட மாரல் சயின்ஸ் கிளாஸ் இந்த வாரம் எப்படி இருந்துச்சு? அதான் அப்பவே பார்த்தோமே, ரொம்ப சுமாரா இருந்துச்சு. அவங்க கடைசியில் இதான் என் சிலபஸ் அப்படின்ட்டாங்க. நிறைய பண்ணியிருக்கலாம் மச்சான், நன்னெறிகள் நீங்க சொல்லி தரணும். நல்லா பண்ணாதவங்களை நீங்க எப்படி நல்லது சொல்லி நீங்க திருத்துறீங்க, இல்லை நீங்க முயற்சி பண்ணீங்கன்றதாவது வெளியே தெரியணும்ல. அவங்க ஜஸ்ட் அந்த டார்கெட் பண்ணி குத்துற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஸ்கூல் டாஸ்க் இருந்துச்சுல்ல, அதுல வந்து எல்லாரும் தங்களோட கேரக்டர்ஸை மட்டும் பிளே பண்ணாம ஈகோல சில விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல நிறைய பேர் ட்ரிகர் ஆயிட்டாங்க. அதுதான் ஜாக்லினுக்கும் தீபக் ஒரு பயங்கரமான ஃபைட் வந்துச்சு. ஐடி கார்டெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ஆமா, அது அருண் பிரசாத் வந்து இதை பத்தி கேட்டுக்கிட்டே இருந்தாரு. அவர் எந்த இடத்துலயும் கம்போசர் இழக்கலையே. அவர் வந்து கரெக்டா அவரோட ஓன் கேரக்டரும் சரி, கொடுக்கப்பட்ட கேரக்டரும் சரி, ஒரு மாதிரி அவர் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. இல்ல பட் இந்த மாதிரி நடக்கும்போது கூட நான் சொல்றேன் பாருங்களேன், ஜனங்களோட ஒப்பீனியன் வந்து மாறும். சில பேர் ஜாக்லின் ஃபேவராகவும் வருவாங்க. வாய்ப்புகள் அவங்க அட்லீஸ்ட் தெரிஞ்சாங்களே, ஓட்டு போடணும்னு வரப்ப இந்த அம்மாவது ஏதாவது பண்ணுச்சு. ஆமா, அதனால ஓட்டிங்னு வரப்ப அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு தானே நம்புவாங்க. வாய்ப்புகள் இருக்கு ப்ரோ. சரி, அருணோட கேப்டன்சி இந்த வாரம் எப்படி இருந்துச்சு? தப்பிச்சிட்டாருங்க. ஹவுஸ்மேட்ஸே 2-3 பேர் சொன்னாங்க. ஏன்னா 3 நாள் உங்களுக்கு வந்து ஸ்கூல் டாஸ்க்ல போயிருச்சு. அதுல அவர் நல்லா வேற பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு ஒரு ரொமான்டிக் ஆங்கிள் வேற கொடுத்துட்டாங்கன்றப்போ கேப்டன்சி அவ்வளவா பண்ணணும்னு இல்ல. பண்ணின 2 நாள்லயே அதுல இருந்து 3 ரிப்பனை கட் பண்ணி விட்டாங்க. ஆனா இவருக்கு தான் அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க, ரிப்பனை கட் பண்றது அப்படின்ற மாதிரி. ரிப்பனை கட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முத்துக்குமரனுக்கு 5 முதல் நாள் இழுத்து போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி நடந்திருக்கலாம். அதுக்கு வந்து முழுக்க இவர் நல்லா பண்ணாரு, அவர் நல்லா பண்ணல, இல்லை அவர் நல்லா பண்ணாருன்னு சொல்றதெல்லாம் கிடையாது. இவருக்கு வந்த சான்ஸ்ல அவங்க சொன்னாங்க இந்த 2 காரணத்தினால அதை வந்து இது பண்றோம். ஓகே ப்ரோ. வாரம் நடக்கிற விஷயம் இந்த வாரம் நடந்துச்சு, நீங்களும் கவனிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பெஸ்ட் பர்ஃபார்மர், ஒஸ்ட் பர்ஃபார்மர். பெஸ்ட்ல வந்து மஞ்சரிக்கும் விஷாலுக்கும் கொடுத்துருந்தாங்க. டிசர்வ்டுன்னு நினைக்கிறீங்களா? மஞ்சரி டெஃபினெட்லி டிசர்வ் நினைக்கிறேன். அந்த டீச்சர் இதுல அவங்க வந்து நல்லா பண்ணாங்க. பாடியும் சரியில்லை, லாங்குவேஜும் சரியில்லை. அந்த இது வந்து இப்போ ரீல்ஸ்ல பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஆமா ப்ரோ. ஓகே. ஸோ அது நல்லா பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ அவங்களுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் எனக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் ஒரே ஒரு விஷயம் வந்து மேபி பெட்டராக பண்ணியிருக்கலாம். எஸ்பெஷலி இவங்க தமிழ் வந்து அவ்வளோ நல்லா பேசுகிறாங்கன்றப்போ அந்த இம்போசிஷன் எழுத வச்சாங்களே, ரியா வேற அந்த கேமரா முன்னாடி வந்து காட்டுறாங்க. என்ன எழுதியிருந்தாங்க? மீன் வேலை செய்ய மாட்டேன். செய்ய மாட்டேன்னு சேர்த்து தானே எழுதுவோம். ஆமாம் ப்ரோ, செய்ய மாட்டேன்றது சேர்ந்த மீன் வேலை செய்ய ஸ்பேஸ் விட்டு மாட்டேன். அதை வேற அவங்க திருத்தி அதுக்கப்புறம் இப்படி எழுதுங்கன்னு வேற சொல்லியிருக்காங்க. நம்மளம்மா கவனிச்சிருக்கலாம்ல இதை. பட் ஓகே, இப்போ பார்க்கும்போது மற்றவங்களை விட இவங்க கொஞ்சம் நல்லா பண்ண மாதிரி இருந்துச்சு. எஸ்பெஷலி நானும் நீல் டவுன் போடுறேன் அப்படின்னு அவங்க போட்ட கவுண்டர் ப்ரொடெஸ்ட் வந்து நிறைய வாக்குகளை அவங்களுக்கு வந்து வாங்கி தந்திருக்கலாம். தைரியமாக இருக்காங்க அப்படின்றது வந்து நிச்சயமாக தெரிஞ்சிடுச்சு. விஷால் என்ன மச்சான் பண்ணாரு? எனக்கும் அதே டவுட் தான். என்ன பண்ணார்? லவ் பண்ணார் தர்ஷிகாவை இந்த வாரம் அந்த டாஸ்க்ல, இந்த ஸ்கூல் டாஸ்க்ல. ஆனால் சத்தியமாக தர்ஷிகா காணாமல் போகிறாங்க. லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாவே எப்படி வந்து இங்கேருந்து நம்ம ஒரு சில கேரக்டர் வந்து மேலே ஏறுறதை பார்க்குறோமோ, ஒரு சில கேரக்டர் வந்து இறங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம்,
தர்ஷிகா வந்து இந்த 2 வாரமா கொஞ்சம் சைலண்ட் ஆகல, ஆனா அவங்களோட முகம் வந்து பெருசா வெளியில தெரியல அப்படின்ற வெளியே தெரியல. அண்ட் இன்டெலிஜென்ட் பாயிண்ட்ஸ் எதுவும் எடுத்து வைக்கல. ஆமா, எங்கேயோ கும்பல்ல எங்கேயோ இருந்தாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சே தவிர அவங்க இண்டிவிஜுவலா தெரிஞ்சாங்கன்னா எனக்கு வந்து சத்தியமா தெரியல. அவங்களோட கேம் கொஞ்சம் டவுனா இருந்துச்சு. மற்றபடி விஷால் எனக்கு தெரியல மச்சான் அவங்க எதை வச்சு கொடுத்தாங்க அப்படின்னு. ஆமா ப்ரோ, எனக்கு இந்த டவுட் இருந்துட்டே தான் இருக்குது. மேபி ஃப்ரெண்ட்ஷிப்பு அதெல்லாம் வச்சு கொடுத்தாங்களோ இல்லை, அவர் 100 ரூபா இருந்துட்டாரு, முத்துக்குமார் 100 ரூபா இருந்துட்டாப்ல, சரி விஷால் இருந்துட்டு போட்டுமே அப்படின்ற ஒரு இது கொடுத்துறாங்களோ அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். நிச்சயமா இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்கு, நிறைய இருக்கு. சரி கோபப்படாதீங்க. அது கோபப்படுறேன். ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் பற்றி பேசலாமா வேணாமா? பேசு மச்சான். ஓகே, நான் கோபப்படுறதுல என்ன இருக்கு? சரி ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் எனக்கா கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் வந்து நீங்கள் பார்க்காமலே நீங்களே கெஸ் பண்ணிடுவீங்க ப்ரோ. நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா நீங்களே கெஸ் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு தான் கொடுத்துருப்பாங்க பாய்ஸில். ராணவ் மாசு ப்ரோ, அதான் இந்த வாரம் இருந்துச்சு. ரெண்டு பேரும் ஒன்றும் பண்ணல, அவங்க கேமுக்காக எதுவுமே பண்ணல, சும்மா கத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். வேறு எதுவும் பண்ணல. ஆனால் ராணவ் நேத்திக்கு வந்து என்னமோ ஆடியோ லான்ச்சில் ஹீரோ பூரி படைஞ்சு மற்றவங்களாம் பாராட்டுறது எப்படி வாங்கிட்டே இருப்பாங்க தெரியுமா? அந்த ரேஞ்சுக்கு சூப்பராக பண்ணிட்டேன் ஹைஃபைலாம் கொடுத்துக்கிட்டு இருந்தார். கடைசியில் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மருக்கு தான் அவர் இவ்வளோ பண்ணாரா? வேற எதுவும் பண்ணல. அந்த சண்டை போட்டாரு, பட் மற்றபடி அந்த ஸ்டோரி ப்ரோக்ரஸ் ஆகிறதுக்கு வந்து அவர் எதுவும் சண்டை போட்டாலும் அவர் வந்து தேவையான விஷயத்துக்கு சண்டை போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் ப்ரோ. சூப்பர், தேவையான விஷயத்துக்கு சண்டை போடுறாரு அப்படின்ற மாதிரி கை தட்டியிருக்கான். சம்பந்தமே இல்லாம எதையோ இழுத்துட்டு வந்தாரு, மாட்டிக்கிட்டோம்னா வேற ஏதோ ஒரு பாயிண்ட் இழுத்துட்டு வராரு. அவர் தெரியணுன்றதுக்காக பண்ணியிருக்காருங்க. ஸோ ஆப்வியஸ்லி தெரிஞ்சிச்சு அவரோட படம் ப்ரமோஷனுக்கு மேபி ஹெல்ப் ஆகும்னு நினச்சிட்டு அவர் பண்ணியிருப்பாரு. ஏன்னா நடுவில் அதே சொல்லியிருக்காராமே. மற்ற கண்டஸ்டன்ட் சொன்னாங்கல்ல படம் ப்ரமோஷனுக்காக பண்ணாரு. அது என்ன படம் மச்சான்? அது காந்தி கிருஷ்ணா இருக்கார்ல டேரக்டர், செல்லமே ஆனந்த தாண்டவம் பண்ணிருக்காரு. அந்த டேரக்டரோட டைரக்ஷன்ல ஒரு படம் நடிச்சிருக்காரு. நைஸ். நீ பற்று வைத்த நெருப்பொன்று பற்றி எரிய உன்னை கேட்கும். சரி ஸ்லோவாக போகிறேன், போயிடலாம் கண்டென்ட்குள்ளே போயிடலாம். அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்றது வந்து இந்த வாரம் முடிவில் வந்து நீங்கள் கெஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், வீடு மாற்றிலாம் வந்து ஒரு இடத்துல தான் எங்களுக்கு டாஸ்க் கொடுக்குற ரைட்ஸ் இருந்துச்சு. இப்போ 4 இடம் எங்களுக்கு வந்து மாட்டிருக்கு. ப்ளஸ் அவங்களுக்கு கிச்சன் கண்ட்ரோல்லாம் வந்தாச்சுன்றதுனால ஒரு சில பேர் அன்ஷிதா பவித்ராலாம் டாஸ்க் கொடுக்க ரெடின்ற மாதிரி இருந்தாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், டிசைனாக பிளான்லாம் போட்டு பயங்கரமாக பழி வாங்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆண்கள் அணியில் இருந்து பெண்கள் அணியில் மாறியவர்கள் எந்த மாதிரி டாஸ்க் கொடுக்க போகிறார்கள்? அதற்கு ஆண்கள் அடிபணிவார்களா அல்லது தட்டி கேட்பார்களா? சரி ஜீவா, இந்த வாரம் யாருக்கு கட்ட போறாங்க உங்களோட ப்ரெடிக்ஷன்? நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இருந்தாலும் நான் ஏற்கனவே நேற்று சொன்ன மாதிரி தான். சாச்சனாமா? சாச்சு போச்சு. சாச்சனா வர்ஷினி, இவங்க 2 பேர் தான் அடுத்த வாரம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறவங்க. ராணா அவங்க ராணுவ கம்பேர் பண்ணும்போது இவங்க 2 பேரும் ரொம்ப இதாக இருக்காங்க. படம் ப்ரமோஷன் வெளியே உள்ள வீட்டுக்குள்ள பண்றதை விட வெளியே பண்றது தானே பெட்ரு. அதுக்கு யாருன்னு தெரியணும்ல. இவங்க ஆரம்பத்திலே ரியா சொல்லிட்டு போனாங்கல்ல, ஆண்டவன் வந்து என்ன வாய்ப்பு கொடுத்துட்டு இப்போ தப்புன்னு பரிசு, ஏமா இதை விட பெட்டரான வீட்டுக்கு நீ போறமா, அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். ப்ளஸ் இன்னும் ஒரே ஒரு விஷயம் நான் வந்து கேட்கணும்னு ஆசைப்படுறேன். யார் அழுதாலும் அடுத்தவங்க அவங்க கிட்ட போய் நீ அழறப்பதான் மச்சான் கியூட்டா இருக்க, அழறப்ப மச்சுனா மட்டும்தான் கியூட்டா இருக்கு. என்ன மச்சான் இது? ஆதிகாலத்து 80s கிரிஞ்சு லவ் டைலாக் இது. அந்த கியூட்டுக்கு நீங்க வேற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சீன்லலாம் வந்து சொல்லுவாங்கல்ல, நீ அழும்போது தான் ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு அவங்க வந்து வெக்கப்பட்டு அதுக்கப்புறம் கட்டி பிடிப்பாங்க. அந்த மாதிரி யார் எழுதாலுமே போய் நீ அழும்போது தான் அழகா இருக்க. எவ்வளவு பேர்ட்டு இந்த வீட்டுல இதை சொல்லியிருக்காங்கல்ல. கிபி 32ஆம் நூற்றாண்டு டைலாக்னு நினைக்கிறேன். அழும்போது அழகா இருக்க மாட்டாங்க சார். அழும்போது நம்மளே சில சமயம் கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்த்தோம்னா அதுக்கப்புறம் சரி போதுண்டா நம்மளாலே சகிச்சுக்க முடியாததை. அந்த கியூட்டுக்கு நீ வேர்த்திருச்சு தெரியுமா? விஜய் சேதுபதி வந்து லைட்டா திட்டினோடனே இன்ட்ரெஸ்டே இல்லாம அதுவும் நல்லா சொன்னாரு. வீக் டே எல்லாம் நீங்க இன்ட்ரெஸ்டா தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன வீக்கெண்ட் எபிசோட்ல மட்டும் சும்மா இருக்கிறது, இனிமே பேசவே மாட்டேன்னு செம்ம டோஸ் கொடுத்தாரு. ஆனா இப்பெல்லாம் டோஸ் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு மச்சான். ஆமா ப்ரோ. ஓகே, ஸோ ஹியர் வி கம் டு தி எண்ட் ஆஃப் தி எபிசோட். தேங்க்ஸ் a lot for watching. தேங்க்யூ முத்து ப்ரோ. தேங்க்யூ. சந்திக்கலாம். எஸ்.